வந்தே மாதரம். நல்லா இருக்குல்ல இது? Greetings all of you. இன்னைக்கு நாம if சவுண்ட் படிக்க போறோம். if p அப்படிங்கிற கான்சனன்ட்டும் h அப்படிங்கிற கான்சனன்ட்டும் சேர்ந்து if அப்படிங்கிற ஒரு சவுண்டை என்ன செய்யுது ஃபார்ம் பண்ணுது. அதை நாம பார்க்கணும். எந்தெந்த வேர்ட்ஸ்ல எப்படி அதை வாசிக்கிறது அப்படின்றத பார்க்கணும். வாங்க. ph இது ரெண்டு சேர்ந்து if. gr a gra if graph ரெண்டு கான்சனன்ட் சவுண்ட்ஸ்க்கு நடுவுல a gra graph இத graph அப்படினு சொல்லலாம். மேக்ஸ்ல நம்ம graph செய்யணும் இல்லையா? graph அந்த கட்ட கட்டமா போட்டு அந்த நோட்டுக்கு பேரு graph நோட் அப்படினு சொல்லுவோம். அது graph நோட் கிடையாது, graph நோட். சரியா? அந்த அதுக்கும் ஸ்பெல்லிங் இதேதான். அப்ப அந்த இடத்துல நம்ம அத graph அப்படினு சொல்லணும். மற்ற இடங்கள்ல இது வந்து graph graph சவுண்ட். சரி, அடுத்து பாருங்க. tr a tra if trough e trophy 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 இதுல e இதுக்கு முன்னாடி வவல் வந்ததனால இதனுடைய சவுண்ட் வந்து என்னது e. ஓகேயா? trophy. அடுத்து if a for for in found இது வந்து லாங் ஓ. ஏன் அப்படின்னா இதுக்கு அடுத்து ஈ வந்திருக்கு. இந்த ஈ வந்து சைலண்ட் ஆயிடுது. இது சைலண்ட் ஆயிடுச்சுன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஈக்கு முன்னாடி இருக்கிற வவல் வந்து லாங் ஆயிடும். சரியா? அப்ப for. அடுத்து if a for b for b a phobia phobia இது வந்து phobia பயம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து if e fi z physi இது ரெண்டு சேர்ந்து z. ஓகேயா? இக்கு physics physics இதுக்கு வந்து சவுண்ட் z சவுண்ட் வருது. ஏன் z சவுண்ட் வருதுன்னா இந்த s க்கு முன்னாடியும் பின்னாடியும் preceding succeeding இந்த ரெண்டு லெட்டர்ஸும் ரெண்டு சவுண்ட்ஸும் வந்து வவல் சவுண்டா இருந்துச்சுன்னா இந்த s வந்து z அப்படின்னு மாறும். ஓகேயா? இது ஒரு ரூல். இது ஒரு அதாவது ஸ்பெல்லிங் ரூல்ல இது வரும். சரியா? if e fi si z ik physics is physics. அடுத்து if o for ni phony ik is phonics phonics இது ஷார்ட் o phonics. ஓகேயா? அடுத்து இங்க வந்து இங்க பாருங்க. நம்ம இதுல நிறைய பேருக்கு இன்னும் வந்து ஸ்பெல்லிங் வந்து என்ன செய்ய மாட்டேங்குது. இது எலிஃபண்டா எலஃபண்டா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு கிளியர் பண்ணிடுவோம். சரியா? இத வந்து நம்ம சிலபிள் பிரிச்சு தான் என்ன செய்யணும், சவுண்ட பார்க்கணும். சரியா? சிலபிஃபிகேஷனை வச்சு நம்ம ஒரு நம்ம வீடியோஸ் வந்து வெகு சீக்கிரத்திலே நம்ம போட்டுடலாம். சிலபிஃபிகேஷனை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா நம்ம போனிக்ஸ் தெரிஞ்சவங்க கண்டிப்பா சிலபிஃபிகேஷன் தெரிஞ்சாகணும். சரி, அப்பதான் வந்து நமக்கு வாசிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்னா யார் என்ன கேட்டாலும் நம்ம அதுக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கும். ஓகே? சரி, இப்ப பாருங்க. எல் இது எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா எல் இது இ தனியா ஒரு சிலபிள் ஃபேண்ட் இல்லையா? எப்படி பிரிப்போம்னு தெரியும். ஒரு வவல் சவுண்டுக்கு ஒரு சிலபிள், ஒரு வவல் சவுண்ட் ஒரு சிலபிள். அப்ப இது ஒரு சவுண்ட், இது ஒரு வவல், இதுக்கு ஒரு சவுண்ட். அடுத்தது ஒரு வவல், இதுக்கு ஒரு சவுண்ட். இதுல வந்து ஆக்கு முன்னாடியும் பின்னாடியும் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் இருக்குது. அப்ப இது வந்து என்னது ஒரு சிலபிள். மூணு சிலபிள் இருக்கு. இதுல ஓபன் சிலபிளா இது இருக்கிறதுனால ஓபன் சிலபிளும் க்ளோஸ்டு சிலபிளும் நான் வந்து ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல லைட்டா நான் சொல்லியிருக்கிறேன். சரியா? ஓபன் சிலபிள் அப்படின்னா வவல்ல முடிஞ்சிச்சுன்னா அந்த சிலபிஃபிகேஷன் பிரிக்கும் போது வவல்ல முடியும் போது கடைசி லெட்டர் வந்து வவலா இருக்கும் போது அது வந்து என்னது ஓபன் சிலபிள். ரைட்டா? வவலுக்கு அடுத்து ஒரு கான்சனன்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த வவலை அது க்ளோஸ் பண்ணி வருது, மூடி வருது. அப்படி வரும்போது அதை வந்து க்ளோஸ்டு சிலபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? ஓபன் சிலபிளா வரும்போது அந்த வவல் லெட்டர் வவல் சவுண்ட் வந்து லெட்டருடைய சவுண்டே தான் வரும். சரியா? அப்ப இங்க வந்து க்ளோஸ்ட்ன்றதுனால எல் எல் இது வந்து ஓபன் சிலபிள். ஒரே ஒரு வவல் லெட்டர் தான் ஒரு சிலபிளா வருது.
சரியா? அப்ப இது வந்து ஓபன் சிலபிள். ஓபன் சிலபிளா இருந்தா அதனுடைய லெட்டருடைய நேமே தான் வரும். சரியா? அப்ப இ நேம் வந்து இ. அப்ப எல் இ எலிஃபண்ட். எலிஃபண்ட். ஓகேயா? இதுக்கு சவுண்ட் வந்து ஆ சவுண்ட். இந்த ஆ சவுண்ட் எந்தெந்த இடத்துல எல்லாம் வருதுன்றத அடுத்து நம்ம பார்க்கலாம். ஓகேயா? அடுத்து இங்க பாருங்க. இட் ஆ டா இல் டால் இஃப் டால்ஃப் இன் டால்ஃபின் டால்ஃபின். அடுத்து இன் ஏ நே இஃப் நெஃப் யூ. இந்த ஈயும் டபிள்யூவும் சேர்ந்த இந்த லெட்டருக்கு யூ, இந்த காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ்க்கு வந்து யூ சவுண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். யூ சவுண்ட், ஈ சவுண்ட், ஊ சவுண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல பார்த்திருக்கோம். பாருங்க. ஓகே பாருங்க. நே இஃப் நெஃப் யூ நெஃப்யூ நெஃப்யூ. இது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ். பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல இஃப்க்கு பதிலு யூ வரும். நெவ்யூ நெவ்யூ அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. ஆனா நம்ம இந்த லெட்டர் இஃப்னு நம்ம இவங்க பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றதுனால நெஃப்யூ அப்படிங்கறதே நம்ம சொல்லி தந்துருவோம். ஓகே, இதையும் போன வீடியோல நானே சொல்லி இருக்கிறேன். அடுத்து பாருங்க. ஆ ஆ. இது வந்து ஆ ஆ ஆ ஆ. இஃப் ஆஃப் அண்ட் ஆஃபன் ஆஃபன். அடுத்து இஸ் இஃப் இஸ்ஃப் இஸ்ஃப். இயர் இதுக்கு சவுண்ட் தனி சவுண்ட் இருக்குது. இயர் இயர்ன்ற ஒரு சவுண்ட் இருக்குது. ஸ்பியர் ஸ்பியர். ஓகே. அடுத்து இட் ஐ டை இஃப் டைஃப் ஊன் டைஃபூன். டைஃபூன்னா சூறாவளி. இதுல வந்து இங்க வந்து ஒய் சவுண்ட் வந்திருக்கு. சில இடங்கள்ல வந்து இந்த ரூல்ஸ் வந்து தாண்டி என்ன செய்யும், அந்த சிலபிள்ஸ் எல்லாம் செயல்படும், இந்த லெட்டர்ஸ் இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து செயல்படும். அதுல இது ஒண்ணு, இது எக்ஸெப்ஷன்ஸ். ரைட்டா? பாருங்க. டை இஃப் டைஃபூன் டைஃபூன். ஓகே. அடுத்து இங்க பாருங்க. இஃப் ஏ ஃபே ச ஃபெச இன்ட் ஃபெசன்ட் ஃபெசன்ட். ஃபெசன்ட்னா இட்ஸ் a kind of peacock like bird. ஒரு பீகாக் மாதிரி உள்ள ஒரு பேர்டை தான் என்னன்னு சொல்லுவாங்க ஃபெசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பீகாக் கிடையாது. ஓகே. ஃபெசன்ட். அடுத்து ஜை ஜை ல ஃபவ் இஃப் ஆவ் ஆவ் ஃபவ் இன் xylophone. இதுவும் சிலபிள் பிரிக்கும் போது இதனுடைய சவுண்ட் வந்து ஐ சவுண்ட். சரியா? லாங் வவல் ஆகுது. ஜை ல ஜை ல. இதுக்கு இந்த இடத்துல ஆ சவுண்ட். சில இடங்கள்ல ஓவும் ஆ சவுண்ட்ல வரும். ஆ சவுண்ட்ல வரும். ஜை ல xylophone xylophone. அடுத்து ஃபவ். சிலபிள் பிரிக்கும் போது இது லாங் வவலா வரும். இதுவும் லாங் வவலா என்ன செய்யுது வருது. அப்ப இஃப் ஓ ஃபவ் டவ் ஃப டவ் ஃப டவ் ஃப டவ். கிர் ஆ கிரா இஃப் photograph photograph. அடுத்து photograph. ஃபி ஃபி இஃப் இ ஃபி ஸி. இந்த இடத்துலயும் ஸி. இது ஒரு வவல், இது ஒரு வவல். ஒய் வந்து ஒரு வவல் தெரியுங்களா உங்களுக்கு, செமி வவல். இந்த ஒய்னுடைய சவுண்ட் வந்து இ சவுண்ட் அல்லது ஐ சவுண்ட் தான் வரும். இதுக்கு வந்து இ சவுண்ட் அல்லது ஐ சவுண்ட் வரும். சில இடங்கள்ல தான் வந்து மெய்யெழுத்து இ அந்த சவுண்ட் வரும். மற்ற இடங்கள்ல எல்லாம் வவல் சவுண்ட் தான் வரும். சில இடங்கள்ல வந்து கான்சனன்ட் சவுண்ட் வரும். சரியா? அப்ப இந்த வவலா இது செயல்படுறதுனாலதான் இது 80% வேர்ட்ஸ்ல வந்து வவலா தான் செயல்படுது. அப்ப இதை வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா செமி வவல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இது ஒரு வவல், இது ஒரு வவல். ரெண்டு வவலுக்கு இடையில இஸ் வந்துச்சுன்னா ஸ். அப்ப ஃபி ஸி ஃபிசிஷியன் 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 ஷின் physician. அடுத்து if ஆ இதுக்கு முன்னாடி ஆ ஃபா ம ஃபார்ம சி சி சிக்கு அடுத்து ஒய். இதனுடைய சவுண்ட் வந்து ஒன்னு ஈயா இருக்கும் இல்லாட்டி ஐயா இருக்கும் இல்லையா? அது சியோட சேரும் போது சி தனியா வந்தா அதுக்கு சவுண்ட் ஈக்கு,
சியோட இ சவுண்ட் சேரும்போது சி அப்படின்னு வரும் அல்லது சை அப்படின்னு என்ன செய்யும் வரும். சரியா? பாருங்க ஃபா ம சி pharmacy. அடுத்து அல் அல் அல்ஃப் அ அல்ஃப அ சவுண்ட் அல்ஃப பெட் alphabet alphabet. Okay, let us read again. Once again we read. பாருங்க gr a gra if graph tr a trough if trough e trophy if ow found found if ow phobia phobia if e phi z fizzy ick physics phonics phonics phonics. அடுத்து l a sorry l e elephant elephant doll fin dolphin ne if nephew orphan sphere sphere typhoon typhoon pheasant xylophone photograph physician physician pharmacy alphabet. ஓகே, பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல நாம சந்திக்கலாம். தேங்க்யூ.